Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம்ன்றத ப்ரீவியஸாகவே நம்ம அனலைஸ் பண்ணி எஸ்எம்சியை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் நம்மளோட டெலகிராம் லிங்க், பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை கொஞ்சம் அதிகமாக கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, ஒரு நீங்கள் எஸ்எம்சி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவராலாக ஃபுல்லாகவே நீங்கள் லேர்ன் பண்ணி அதை ட்ரைனிங் கொடுத்து உங்களை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர அளவுக்கு உள்ள சப்போர்ட் கொடுக்க போகிறோம். இப்போ கிடையாது, ஆஃப்டர் 2 மந்த்தில் அந்த சப்போர்ட்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சப்போர்ட் உள்ள 2 பேர் 3 பேர் உங்களுக்கு மென்டார்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சார்ட்டை அப்லோட் பண்ணுறது, நிறையா சப்போர்ட் கொடுக்கறது, உங்களை ட்ரைனிங் பார்க்குறது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போதைக்கு பை பண்ணணும் விருப்பமாக இருக்கவங்க பை பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் 2 மந்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்ட் ஒரு 3 கரன்சி பேர் டோட்டலாக ஒரு 3 கரன்சி பேர் ஆர் 4 கரன்சி பேர் பார்த்துடலாம். ஓகேங்களா? டுமாரோ மார்னிங் பார்த்தீங்கன்னா கோல்டு அனலைஸ் பண்ணி போட்டுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. லாஸ்ட் வீடியோவில் டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வீக்லியோட சப்ளையோ கண்ட்ரோல் எடுத்து டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அந்த கன்ஃபார்ம் பண்ணதுக்கு நமக்கு செல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செல் இங்கே இருக்குது, செகண்ட் இங்கே இருக்குது. அதாவது ஃப்ளிப்பு இங்கே இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஜோன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட் டிமாண்டுக்கு ஒரு டிமாண்டை எடுத்திருந்தோம். ரீஃபண்ட் டிமாண்டுக்கு ஒரு ஃப்ளிப்பு நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இந்த ஃப்ளிப்பில் மிட்டிகேட் பண்ணிட்டான். 15 மினிட்ஸில் நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். ஸோ அப்படி செல் போகிறதா இருந்தால் இங்கே தான் செல் போகணும். ஆனால் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த ஹையை கண்டிப்பாக இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிடுவான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இதில் நான் சொன்னது நடந்திருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் கொஞ்சம் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு சொன்னதும் நடந்திருக்கு. ஓகேங்களா? நான் கொடுத்த சப்ளை மார்க்கெட் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ டிபி இந்த லோ தான் இங்கே செட் ஆயிருக்கு. எகெயின் மார்க்கெட் மேலே போனதுக்கு ரீசன் இந்த ஹை 2 ஹை இருக்குது பார்த்தீங்களா, டபுள் டாப்பு, இது இன்டியூஸ்மெண்ட் தான். ஸோ மார்க்கெட் ப்ளே ஆகிறது டெய்லி டைம் ஃப்ரேமில் சோர்ஜ் கொடுத்து மார்க்கெட் ப்ளே ஆகுது. நம்ம ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்து எடுக்கக்கூடாது. எடுத்தால் மார்க்கெட் ஃபெயில் பண்ணிடும். அப்படி எடுத்ததில் ஒரு சின்ன ஸ்கேல்ப் என்ட்ரி மாதிரி ட்ரை பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? அது ஃப்ளிப்பு கரெக்டாக தான் மார்க்கெட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணி போயிருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு என்ட்ரி போடுறதா இருந்தால் இங்கே என்ட்ரி போடலாம். ஆனால் நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால ஓகே. ஆனால் ஃப்ளிப்புக்கு இன்டியூஸ்மெண்ட் தேவையில்லை. இங்கே என்ட்ரி போட்டிருந்தா ஓகே தான். ஸோ என்னோடய ஃபோக்கஸ் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை, அதாவது டெய்லியில் நமக்கு சோர்ச் கொடுத்துருக்கு. ரைட்டா? டெய்லியில் சோர்ச் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு இது ஒரு ஃப்ளிப்பு, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். ஓகேங்களா? உள்ளே போயிட்டு அதில் நீங்கள் ஃப்ளிப் எடுக்கிறீங்கனாலும் ஒர்க் ஆகும் மார்க்கெட். ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் உள்ளே வந்திருக்கு. டெய்லி 4 ஹவருக்கு போகிறோம். 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வந்தால் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். ஸோ 15 மினிட்ஸில் மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லோன்றது இங்கே தான் இருக்குது. ரைட்டா? ஸோ லோ அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த லோ எடுத்தால் தான் நமக்கு செல்லு. மார்க்கெட் என்ன பண்ணுறான், நேராக போகிறான், ரியாக்ஷன் பண்ணி ஃப்ளிப்பை ஃபெயில் பண்ணுறான். ஓகேங்களா? ஃப்ளிப்பை ஃபெயில் பண்ணுறான். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இங்கே டவுன் ஓப்பன் ஆகலாம், ஹை ஓப்பன் ஆகலாம். எப்படி இருந்தாலும் ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். ஸோ நமக்கு ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் தான். 15 மினிட்ஸில் இந்த ஹையை பிஓஎஸ் பண்ணியிருக்கான். நமக்கு 15 மினிட்ஸில் கண்டிப்பாக மார்க்கெட் லோவை எடுத்தால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம்.
ஒரு கண்டிஷன் இங்கே இருக்கக்கூடிய இந்த டெய்லியோட டைம் ஃப்ரேம் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் மார்க்கெட் அட் த சேம் டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேமில் மேலே பாடி க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி வச்சுட்டானா சப்ளை ஃபெயிலியர், அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதுலேயே 4 ஹவர்லேயே நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். நம்ம இந்த டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் இந்த லோவை எடுத்தோன்னா கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் தான் நம்ம இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃப்ளிப்பு 4 ஹவரில் தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஆனால் 15 மினிட்ஸில் நமக்கு செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, செல் போகிறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த லோவில் எங்கேயுமே லிக்விடிட்டி இல்லை. இந்த லோவே ஒரு லிக்விடிட்டி தான். இதில் வந்து நம்ம செல் பார்க்குறோம் அப்படின்னா இந்த லோவில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரூலை கொஞ்சம் மாற்றிட்டு போகிறோம், இருந்தாலும் ஒர்க் ஆகும். சரி, ஓகே. இது எக்ஸ்ட்ரீம் ஃபுல்லாக அந்த விக்கு வரைக்கும் வச்சுக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் கொடுத்துருக்கானா? ரீஃபண்ட்மெண்ட் கொடுத்துருக்கான். இந்த பிளாக் கலர் கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஃபண்ட்மெண்ட் இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த சப்ளைவை ஃபெயில் பண்ணிட்டு வந்தா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை ஃபெயில் பண்ணிட்டு வந்தா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த லோ வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதிலே வந்து நமக்கு கன்ஃபார்ம் கொடுக்குறான் அப்படின்னா இந்த லோ வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹையாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகலாம். ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் மூவ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த பிளான் இன்னும் நமக்கு என்ட்ரி வந்து கொடுக்கல, இன்னும் ஸ்டில் வேலிடாக தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஐ வந்து பார்த்தலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் நமக்கு இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை பிரேக் ஆகிட்டான். ஸோ இந்த சப்ளை பிரேக் ஆனனால பை ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய ஹையை மார்க்கெட்டை எடுத்துருவான் அப்படின்ற ஒரு பிளானில் இந்த இடத்துல பிரேக் ஆனனால இதை ஃப்ளிப்பாக கன்சிடர் பண்ணிட்டு ஒரு பை வந்து கொடுத்துருந்தேன். இந்த ஃப்ளிப்பில் டெய்லி டைம் ஃப்ரேம் ஃப்ளிப், ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேம் ஃப்ளிப்பில் உள்ள ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, 2 ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 ரீஃபண்ட்மெண்ட்டில் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் மார்க்கெட் டைரெக்டாக செல் பண்ணியிருக்கான். நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லையும் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் இல்லை. புரியுதுங்களா? டெய்லி டைம் ஃப்ரேம் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட், 4 ஹவர் மிட்டிகேட் பண்ணனால 15 மினிட்ஸ் வந்துட்டோம். இப்போ 15 மினிட்ஸில் எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ வித்தவுட் கன்ஃபர்மேஷன் நோ என்ட்ரி. நமக்கு இங்கே மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணலை, நமக்கு என்ட்ரி இல்லை. ஓகேங்களா? இப்போது டெய்லி டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல சப்ளை கொடுத்துருக்கு. அப்போது நம்ம இப்போ மார்க் பண்ண இந்த டிமாண்ட் அப்படின்றது ஃப்ளிப்பு. அப்போது இது என்ன? இதுவும் ஃப்ளிப்பு தானே. ஸோ இதுவும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் இதுக்கு கீழே வந்துட்டு இருக்கான். நமக்கு ஒரு ஃப்ளிப்பு வந்து ஃபெயிலியர் ஆகிறான் அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹை வந்து எடுக்கலை, பைக்கு இன்னும் ஷிஃப்ட் ஆகலை. ஆனால் இந்த ஃப்ளிப்பு ஒர்க் ஆகி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஹை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் வந்து பை ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைவும் மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ணிட்டான். மார்க்கெட் ஃபெயில் பண்ண உடனே ஒரு பெரிய ட்ராப் உடனே நடக்குது. இதில் வந்து செல் ப்ரெஷர் இருக்குது. ஒரு ட்ராப் உடனே நடக்குது, செல்லுக்கு வந்து ப்ரெஷர் வந்து இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து நமக்கு பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 4 ஹவர் போகலாம். 4 ஹவரில் நமக்கு டிமாண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 4 ஹவரில் நமக்கு டிமாண்டே இல்லை. ஓகேங்களா? அப்போது நமக்கு 4 ஹவரில் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். 4 ஹவரில் கன்ஃபார்ம் பண்ணால் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் இந்த டிமாண்டில் சான்சஸ் இருக்குது, ஹை தான். ஓகேங்களா? இது ஃப்ளிப்பு. ஸோ இந்த ஃப்ளிப்பை விட்டுட்டா வேறு எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இது ஒரு டிமாண்ட். இதுக்கு கீழே வேறு எங்கேயாவது டிமாண்ட் இருக்கா? எஸ், இது ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு டிமாண்ட் இருக்குது. இப்போது இந்த ஹையை எடுக்காமல் மார்க்கெட் வந்து கீழே வந்து இந்த இதில் கண்ட்ரோல், இந்த ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுத்தால் மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்படி இந்த ஃப்ளிப்பு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதாவது இந்த ஹையை எடுக்காமல் இந்த ஃப்ளிப்பு ஃபெயிலியர் பண்ணிட்டான் அப்படின்னா இதில் எந்த டிமாண்டுமே ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து கம்மி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ஃப்ளிப்பில்
பை போயிட்டு இந்த ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரிட்டு போகலாம். இப்படி வந்து மேலே ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா இது ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி மிட்டிகேட் ஆன ஒரு ஃப்ளிப்பு. அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளிப்புன்றது இருக்காது. ஒரே ஒரு டிசிஷனல், ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். அப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த 2 டிமாண்ட் வேலிட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி இங்கே பை பண்ணலாம். இதில் பை பண்ணலாம், இல்லைனா இதில் பை பண்ணலாம். எதில் வேணாலும் பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் புரியுது அப்படின்னா கமாண்டில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு போட்டுருங்க. ஓகேங்களா? கிரேட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி வந்து போட்டுருங்க. ஸோ பார்க்கலாம் யாருக்கெல்லாம் புரியுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் கூட சொல்கிறேன், இந்த ஃப்ளிப்பு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஃபெயிலியர். அப்போது நமக்கு ஒரு ஃப்ளிப்பு வந்து கிடச்சிருந்துச்சு இந்த கேண்டில். அந்த கேண்டில் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம், நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ நோ என்ட்ரி. ஸோ இதுவும் ஃப்ளிப்பு தான். ஓகேங்களா? இதுவும் ஃப்ளிப்பு. ஸோ நமக்கு மிட்டிகேட்டடா க்ளோஸா. ஸோ நமக்கு இதுவும் ஃப்ளிப்பு, இதுலேயும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் கீழே வரோம். அப்போது இதில் கன்ஃபார்ம் கொடுத்தா நம்ம பை போகலாம் இந்த ஹை வரைக்கும். வித்தவுட் கன்ஃபர்மேஷன் நோ என்ட்ரி. அப்படி கன்ஃபார்ம் கொடுத்து மேலே பை போய் நமக்கு இங்கே டிபிஏ ஹிட் ஆகுது. இந்த ஹையிலே நம்ம வைக்கிறோம், டிபிஏ ஹிட் ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ளிப்பு கண்ட்ரோல் எடுத்து மேலே போய் டிபி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 2 டிமாண்ட் வேலிடு. ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் இப்படி கீழே வரான், இதை ஃபெயில் பண்ணிட்டான், அப்போது இந்த டிமாண்டுக்கு வரான். இது இந்த ஹையை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிமாண்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா இதுவும் ஃபெயிலியர் ஆயிரும், இதுவும் ஃபெயிலியர் ஆயிரும், ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்புக்கு என்ன ரீசன்? நம்ம வந்து ட்ரெண்டே ஷிஃப்ட் ஆகலையா மேலே? நம்ம ஏன் ஃப்ளிப்பு ஃபெயிலியர், அதாவது சப்ளை ஃபெயிலியர் ஆனோன்னா ஃப்ளிப்லாம் என்ட்ரி போகிறோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளிப்புக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. சப்ளை பிரேக் ஆனனால இந்த ஃப்ளிப்பில் என்ட்ரி போகலாம். சோச் ஆனனால ஃப்ளிப்பில் நம்ம என்ட்ரி போகலை. சப்ளை பிரேக் ஆனனால இது ஒரு ரிஸ்க் என்ட்ரி தான், ஆனால் இருந்தாலும் ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணலாம் இப்படி ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாமல். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டு சோச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 2 டிமாண்டு வேலிடு. சோச் பண்ணாமல் இந்த டிமாண்டு நமக்கு, அதாவது இந்த ஃப்ளிப் டிமாண்டு மட்டும்தான் வேலிடு. சோச் பண்ணாதான் இந்த 2 டிமாண்ட் வேலிடு, ஃபைனலாக இருக்கக்கூடிய 2 டிமாண்ட். நல்லா புரியிற மாதிரியே சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டியில் நம்ம இது ஒரு ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ப்ரீவியஸாக இருந்த டிமாண்டை மெட்டிகேட்டட். ஸோ இது சம் ஆஃப் த பவர் இருக்குது. ஸோ இதில் நம்ம செல் ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் இதுலேயும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுலேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்ட், ஃபஸ்ட்டு சப்ளைக்கு மார்க்கெட் வந்துட்டான். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் 4 ஹவரில் பார்க்கணும். 4 ஹவரில் நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றதே இந்த லோ தான். இந்த லோ தான் நமக்கு 4 ஹவர் கன்ஃபர்மேஷன். ரைட்டுங்களா? அப்போது மார்க்கெட் உள்ள ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டா நம்ம 15 மினிட்ஸுக்கு போயிடலாம். அப்போது 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பக்கத்துலேயே இருக்கும், இங்கேயே இருக்கும். அப்போது நம்ம இங்கேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன பிளான் இதே தான், இன்னும் நடக்கலை மார்க்கெட். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வாங்க, பார்த்துங்க. இது ஒரு சப்ளை, இது ஹிடன் சப்ளை, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இது ஒரு செகண்டரியாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் எல்லாமே கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். ஸோ இத்தனை சப்ளை இருக்கே, நமக்கு வந்து தப்பாக என்ட்ரி போயிடுமோ அப்படின்ட்டு நினைக்க வேணாம். ஏன்னா கன்ஃபர்மேஷன்றது வந்து கரெக்டாக கொடுத்துரும் மார்க்கெட். கன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக கொடுத்துரும். ஒரு பிஓஎஸ், ஒரு சோச்சு, சப்ளையில் என்ட்ரி, இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒரு பிஓஎஸ் ஒரு சோச் கொடுக்குது அப்படின்னா அது கன்ஃபர்மேஷன் தான். ஆனால் நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போனோம்னா இப்படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஃபெயிலியர் தான் ஆகும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண கற்றுக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுறான் அப்படின்றதையும் கற்றுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஈஸியாக பண்ணிடலாம். அப்படியும் உங்களுக்கு எடுக்கிறதுலாம் லாஸ் ஆகுது அப்படின்னா பிரேக் ஈவன் பண்ண கற்றுக்கணும். நம்ம எடுக்கிறதுலாம் தப்பாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் நம்மளோட கேபிட்டலை அடிக்காத மாதிரி அந்த ட்ரேட்ஸை மேனேஜ் பண்ணி வைக்க கற்றுக்கணும். நம்ம ஒரு 1 மந்தில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே நான் தப்பான டிசிஷனை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த தப்பான டிசிஷன் என்னோட கேபிட்டலை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ட்ரேட்ஸை மேனேஜ் பண்ண கற்று வச்சுக்கணும். மேனேஜ் பண்ணணும். நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பான முடிவு எடுத்தாலும் நம்ம அந்த மந்தில் லாஸ் இருக்க மாட்டோம். அப்படி லாஸ் இருந்தாலும் சின்ன லாஸில் இருக்கும், அது ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி செஃப்.
யூஸ் டிச்எஃப்ல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சப்ளைல ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்து ஃபெயில் பண்ணியிருக்கான். ரைட்டா, இங்கே ஃபெயில் பண்ணியிருக்கான். இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப்பில் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், ஒரு செல் வந்து போகலான்னு பிளான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இதில் வந்து செல் வந்து போயிட்டான். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இதில் செல் வந்து போயிருக்கான். ஸோ இங்கே ஒரு சப்ளையில் செல் வந்து அதோட கன்ஃபர்மேஷன் செல்லுக்கு இங்கே வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இந்த சப்ளைவை என்ன பண்ணுறான், ஃபெயில் பண்ணி ஃப்ளிப் பண்ணுறான். ஓகேங்களா, ஸோ ஃப்ளிப்புன்றது பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த சப்ளைக்குள்ளே ஆக்சுவலாக இந்த டிமாண்டுக்குள்ளே நமக்கு எங்கே ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹிடன் டிமாண்டு, இது ஒரு டிமாண்டு. ஓகேங்களா, இது ரெண்டுத்துலேயும் நமக்கு பை வந்து இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது இங்கே வந்து என்ட்ரி வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதுலேயும் வந்து நமக்கு என்ட்ரி இருக்குது, ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து, அதாவது இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு கீழே வந்து இந்த டிமாண்டில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். ஸோ நான் சொன்ன டிபி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்லேருந்து இந்த சப்ளை வரைக்கும் டிபி வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, சரி ஓகே, அதான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை இதுவும் வந்து ஃப்ளிப்பு தான். ஸோ இதுவும் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்குள்ளே வந்துட்டான். ஸோ 4 ஹவரில் நமக்கு எங்கே ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரீஃபண்ட்மெண்ட். ஸோ மார்க்கெட் 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், ஆனால் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணலை. இப்போ 4 ஹவரில் நமக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், செல் தான் போக போகிறான்ட்டு மார்க்கெட் வந்து சொல்லிட்டான். ரைட்டுங்களா, ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க சப்ளை. ஓகேங்களா, ஆனால் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50க்கு 50% இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த சப்ளையும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இப்படி இருக்குன்றனால மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை ஃபெயில் பண்ணாமல் அப்படியே விக்கு விட்டுட்டு மேலே ரீஃபண்ட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு கீழே வரலாம். ஓகேங்களா, அப்போது ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்றது 4 ஹவர், இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவரில் நமக்கு சூஸ் பண்ண சப்ளையோட டைம் ஃப்ரேம் அப்படின்றதும் 4 ஹவர். அப்போது மார்க்கெட் இந்த சப்ளைவை, அதாவது இந்த 4 ஹவர் கன்ஃபர்மேஷன் சப்ளைவை ஃபெயில் பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டையும் மிட்டிகேட் பண்ணால் இந்த சப்ளைக்கு நம்ம 15 மினிட்ஸ் போகணும், இந்த சப்ளைக்கும் 15 மினிட்ஸ் போகணும். ஸோ மார்க்கெட் எப்படி ப்ளே பண்ண போகிறான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு இப்போது. ஸோ மிட்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 15 மினிட்ஸில் போயிட்டு அதில் கிடைக்கிற சப்ளையில் டைரெக்டாக என்ட்ரி பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சொன்னது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதில் என்ட்ரி கிடைக்கிறத நான் ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு டாக்குமெண்ட் பண்ணால் உங்களுக்கு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, புரியும். ஸோ ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, சரி ஓகே, பார்த்துக்குங்க. இந்த சப்ளை செல் இருக்குது, இதுலேயும் செல் இருக்குது. ஏன்னா இந்த ஹை நமக்கு ஓவரால் லிக்விடிட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை லிக்விடிட்டியாக ஹண்ட் பண்ணிவிட்டு, இந்த ஹையை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து வந்து இந்த ஹையை அப்படி அடிச்சுட்டு பிக்கு விட்டுட்டு கீழே போயிடுவான். அப்போது நமக்கு இந்த சப்ளையும் வேலிடாக தான் இருக்கும், இதுவும் வேலிடாக இருக்கும். அப்போது இந்த சப்ளை மிட்டிகேஷன் பண்ணதுக்கும் சரி, இந்த சப்ளை மிட்டிகேஷன் பண்ணதுக்கும் சரி, ஒரே டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அப்போது மார்க்கெட் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தான் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய செல் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வேலிட். இது பிரேக் பண்ணாமல் இதில் விக்கு விட்டுட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அதில் அப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நமக்கு சூப்பரான லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் சப்ளை மிட்டிகேஷன் ஒரு சோச்சு வந்து கிடச்சிருக்கும். அதில் வந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரெண்டு கூட நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த பிஓஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஓஎஸ் தான் நமக்கு டிபி. ஓகேங்களா, சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்,
அப்புறம் என்னோட யூடியூப் சேனல்னால நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறீங்க. நல்லா இருக்குது, அப்புறமா நல்லா இருக்குது ப்ரோ, நீங்கள் டீச் பண்ணுறவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஏதாவது வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லாட்டி ஒர்த்திட்டுன்னு கிரேட்டுன்னு ஏதோ ஒன்று கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. யாருமே சரியாக லைக் பண்ணுறதில்ல. லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. அப்புறம் கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஒர்த்திட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் டுமாரோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வீடியோ வந்துடும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.